துலாம். ஓம் விக்னேஸ்வராய நம. மம குலவேதாமணியப்ப சுவாமியே நம. பேரன்பு மிக்க 360 டிவி சேனலுக்கு ஜோதிடர் எம் முத்துசாமி இனிய வணக்கங்கள். உச்சம் பெற்ற சுக்கிர பகவான், அவரோடு பாக்யாதிபதி புத பகவான், இவருடைய இணைவு மிகப்பெரிய பலத்தை தருவதற்கான வாய்ப்பு துளாராசி என்பதே உங்களுக்கு இந்த வாரம் கிடைக்க காத்திருக்கிறது. நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 18ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை, அதாவது 31/3/2024 முதல் 6/4/2024 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள். முதல்ல கிரக அமைப்புகள். அதன்படி உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே செவ்வாய் பகவானோடு சனி பகவானும், 6ஆம் இடத்திலே உங்கள் ராசிநாதனாகிய சுக்கிர பகவான் உச்சம் பெற்று அவரோடு புத பகவானும் சூரிய பகவானும் ராகு பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். 7ஆம் இடத்திலே குரு பகவான் பார்வை இருக்கிறது. 12ஆம் இடத்திலே கேது பகவான் அமர்ந்திருக்கின்றார். உங்கள் ராசிக்கு ஜீவனாதிபதியாகிய சந்திர பகவான் உங்கள் ராசியில இருந்து 2, 3, 4, 5 ஆகிய இடங்கள்ல இந்த வாரம் முழுவதும் பயணிக்க காத்திருக்கிறார். இதுதான் அந்த வாரத்திற்கான கிரக அமைப்புகள். அன்பர்களே, பொதுவாக சந்திராசமோ வேதியோ இல்லாமல் இருந்தால் அந்த வாரம் மிக அற்புதமான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதன்படி இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராசமும் கிடையாது, வேதியும் கிடையாது. அதனால உங்களுக்கு பலம் பொருந்திய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையறதுக்கான வாய்ப்பு உண்டு. பொதுவாக ஒவ்வொரு நாளும் நமக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்குமா அப்படிங்கிற பார்க்குறப்ப, இந்த வாரத்தின் துவக்க நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கு 31/3/2024 திதி தேய்பிரையில் வரக்கூடிய சஷ்டி திதி மாலை 6 மணி வரையும், அதே போல இரவு 8 மணி வரை கேட்டை நட்சத்திரமும் மரணயோகம் கூடிய நாளாக ஞாயிற்றுக்கிழமைக்கு வருகிறது. அடுத்து திங்கட்கிழமை அன்னைக்கு ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி துவங்குகிறது. 1/4/2024 அன்றைய தினத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மதியம் மாலை 5 மணி வரை சப்தமி திதியும், இரவு 7 மணி வரை மூல நட்சத்திரமும் இருக்கிறது. அன்று அமிர்தயோகம் கூடிய நாள், ஆனால் கரிநாள். அடுத்தபடியாக 2/4/2024 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மாலை 4 மணி வரை அஷ்டமி திதி, அதே போல இரவு 7 மணி வரை பூரண நட்சத்திரம், சித்தயோகம் கூடிய நாள். அன்று தேய்பிரை அஷ்டமி திதி, அதாவது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு. அடுத்து புதன்கிழமை 3/4/2024 நவமி திதி மதியம் 2 மணி வரை நவமி திதி, அதன் பின்பு தசமி திதி. மாலை 6 மணி வரை உத்திராட நட்சத்திரம், அதன் பின்பு துரோண நட்சத்திரம், அமிர்தயோகம் கூடிய நாள். அடுத்தபடியாக இந்த வாரத்திலே ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு சொன்னோம்னா இனி வரும் நாட்கள் தான். வியாழக்கிழமை அன்னைக்கு 4/4/2024 அன்று சுப முகூர்த்த நாள். மதியம் 12 மணிக்கு மேல தசமி திதி முடிந்து ஏகாதசி திதி வருகிறது. மாலை 5 மணி வரை திருவோண நட்சத்திரம், அதன் பின்பு அவிட்ட நட்சத்திரம் வருகிறது. அன்று சித்தயோகம் கூடிய சுப முகூர்த்த நாள். அடுத்து வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை அற்புதமான நாள். 5/4/2024 திதி காலை 10 மணி வரை ஏகாதசி திதி, அதன் பின்பு துவாதசி திதி. மதியம் 3 மணி வரை அவிட்ட நட்சத்திரம், அதன் பின்பு சதய நட்சத்திரம். அன்றும் சித்தியோகம் கூடிய சுபமுகூர்த்த நன்னாள். அடுத்த இந்த வாரத்தில் கடைசி நாள் சனிக்கிழமை அன்னைக்கு சனி பிரதோஷம் வரக்கூடிய நாள். 6/4/2024 காலையில் 8 மணிக்கு மேலேயே திரியோதசி திதி ஆரம்பிச்சிருது. மதியம் 1:30 மணி வரை சதய நட்சத்திரம், அதன் பின்பு புரட்டாதி நட்சத்திரம். சனி மகா பிரதோஷம் நடக்கக்கூடிய அமிர்தயோகம் கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த சனிக்கிழமை அமைகிறது. இதுதான் துளாராசி என்பது இந்த வாரத்துக்கான கிரக அமைப்புகளும் திதி வார நட்சத்திர அமைப்புகளும். பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் சிறந்த நற்பலன்கள் கிடைக்கும். தனாதிபதி 5ஆம் இடத்துல அமர்ந்திருக்கின்றார். அவரோடு சனி பகவான் அமர்ந்திருக்கின்றார். இது உங்களுக்கு தன வாக்கு லாபஸ்தானத்தோடு அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்து ஜீவனாதிபதியாக சந்திரபாலன் வருகை உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும், தொழில் முன்னேற்றம் கொடுக்கும். அதனால தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த வாரம் ஒரு திருப்திகரமான, இதுவரை இருந்த சுணக்கங்கள் எல்லாம் மாறி லாபத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது.
இறை பலத்தாலும் குலதெய்வ ஆசியாலும் முன்னோருடைய அருளாலும் உங்களுக்கு இந்த வாரம் தொழில் வியாபாரம் உத்தியோகம் வர சிறந்த நற்பலன்கள் கிடைக்கும். யோகமான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா சுக்கிரன் உச்சம் பெற்றுவது இன்னும் பலம் கொடுக்கும். சூரிய பகவானோடு இணைந்து லாபாதிபதியாகிய சூரிய பகவானோடு பாக்கியாதிபதியாகிய புத பகவானோடு இணைவது பலமும் மிகப்பெரிய லாபமும் கிடைக்கும். அதனால இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு துளாராசி அன்பர்களே கோல்டன் வீக் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அளவுக்கு உங்களுக்கு பலம் பொருந்திய வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு. நல்லபடியாக பயன்படுத்திங்க. இது இனி வரும் காலகட்டங்களுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய லாபமாக அமையக்கூடிய யோகம் உண்டு. பொதுவாக உத்தியோகஸ்தர்களுக்கு எவ்வளவு பணிச்சுமைகள் இருந்தாலும் இவையெல்லாம் உங்களுடைய பேச்சு திறமையாலும் செய்கையாலும் நல்ல நடத்தையாலும் லாபமாக மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மாணவ செல்வங்களே, உங்களுக்கு இந்த வாரம் முழுவதும் முழு ஆண்டு தேர்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கும். ஆசிரியர் மாணவர் உறவும் சக மாணவருடைய உறவும் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கக்கூடிய காரணத்தினால மாணவர்களுக்கு யோகமான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அடுத்து சுபமங்கலம். சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய துளாராசி என்பவர்கள் அனைவருக்குமே இந்த வாரம் உங்களுக்கு கை கொடுத்து உதவக்கூடிய வாரமாக இருக்கும். இதுவரை உங்களுக்கு சுபமங்கலங்கள் தட்டி செல்வதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு லாபம் கொடுக்கக்கூடிய யோகங்கள் உண்டு. உச்சம் பெற்ற சுக்கிர பகவான் உங்களுக்கு இன்னும் பலத்தை கொடுப்பார். மன ரீதியான உடல் ரீதியான லாபத்தும் யோகமும் உங்களுக்கு இந்த வாரம் கிடைக்க காத்திருக்கிறது. சுபகாரியங்கள் நிச்சயிக்கப்படலாம், உறுதி செய்யப்படலாம், இறுதி செய்யப்படலாம், அல்லது அந்த பேச்சுக்களாக தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். பெண்களுக்கு இந்த வாரம் அருமையான வாரம். காதலர் இருவர் கருத்தொருமித்தால் வாழ்வில் இன்பம் சிறக்கும் என்ற விதிப்படி சுக்கிர பகவான் உச்சம் பெற்றது. காலபுருஷ தத்துவப்படி 12ஆம் இடத்தில் அமர்ந்தது. கணவன் மனைவி அந்யோன்யமும் ஐக்கியமும் மிகப்பெரிய அளவில் இருக்கும். குறிப்பா இந்த வாரத்தில் லாபங்கள் நிறைய கிடைக்கும். கணவரால் மனைவிக்கும் மனைவியால் கணவருக்கும் அந்யோன்ய பாவங்களும் அவர்களுடைய உறவினர்களால் சிறிது தொல்லைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. அது அன்பு தொல்லையாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது உங்களுடைய உதவி அவர்களுக்கு தேவைப்படலாம். அந்த அளவுக்கு அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. பொருளாதாரத்திலே ஏற்றம் காணக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு பெண்களுக்கு இந்த வாரம் நிச்சயமாக உண்டு. எதிர்பார்த்த பல விஷயங்கள் லாபமாகவும் திருப்திகரமாகவும் நடைபெறக்கான வாய்ப்பு உண்டு. யோகமும் லாபமும் பெற்ற இந்த வாரத்துல சுப மங்களத்தை எதிர்பார்த்து காத்திருக்கூடிய பெண்களுக்கு சுப செய்திகளும் மனம் விரும்பிய நல்ல வாழ்க்கையும் புத்திரபாக்கியமும் வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகளும் உறவினர்கள் மற்றும் நண்பர்களால் அவருடைய அன்பும் அரவணைப்பும் ஒத்துழைப்பும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. பொருளாதாரத்தில் ஏற்றம் காணக்கூடிய யோகம் இந்த வாரத்தில் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. அன்பர்களே, இந்த வாரத்தில் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் தேய்பிரையில் வரக்கூடிய அஷ்டமி திதியில கால பைரவரை வழிபாடு பண்ணுங்க. இந்த வாரத்துல சனிக்கிழமை அன்னைக்கு சனி மகா பிரதோஷம் வருகிறது. பிரதோஷங்களே மிக முக்கியமான பிரதோஷம் சனி பிரதோஷம். இந்த மகா பிரதோஷம் இந்த வாரம் சனிக்கிழமை அன்னைக்கு வருகிறது. சிவபெருமானையும் நந்தியம் பெருமானையும் வழிபாடு பண்ணுங்க. யோகமும் லாபமும் உங்களுக்கு சர்வ நிச்சயமாக கிடைக்கும். சுபத்தை லாபமாக கொண்டு யோகத்தோடு இந்த வாரம் முழுவதும் பயணிக்க ஜோதிடரின் இனிய நல்வாழ்த்து.